நருட்டோ சீரீஸில் குரமா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணியிருக்கும். நருட்டோக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ குரமாக்கும் அதே அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்க தான் செய்யுது. இந்த வீடியோவில் குரமா பற்றி சில மிஸ்டீரியஸான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அது என்னன்னு பார்ப்போம். அதாவது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் ஹீமாக்குள்ள குரமா இருக்குன்னு நருட்டோக்கு தெரிஞ்சா ஷாக் ஆகியிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஹீமாக்குள்ள குரமா இருக்கிறது நருட்டோக்கே தெரியும், இதை பொருட்டோவில் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன் நருட்டோ ஷாக் ஆனார்னு கேட்குறாரு. ஹீமாக்குள்ள அப்படி எந்த ஒரு குரமாவும் முதல்ல இல்லை. வார் சீனோட எண்டிங்லேயே குரமாவோட இன்யாங் ஆப்ஸை அதுக்குள்ளேயே சீல் பண்ணிட்டாங்க. பொருட்டோவில் ஒரே குரமா தான் இருந்துச்சு. எப்போ நருட்டோ பேரியனோட யூஸ் பண்ணாரோ அப்போவே குரமாவோட சாக்ரா வேனிஷ் ஆகிடுச்சு. இது மறுபடியும் கிரியேட் ஆக டைம் ஆகும், அதனால தான் குரமாவோட ரிட்டர்ன் இப்போ இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து ஹீமாக்குள்ள குரமா இருந்துச்சா? கண்டிப்பா இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி எந்த சீனையும் பொருட்டோல நான் பார்க்கல. ஒருவேளை அப்படி இருந்தாலும் ஷுகாக்கு வர ஆர்க் எல்லாமே ஒரு ஃபில்லர் தான், அதனால அதை கணக்கில் எடுக்க முடியாது. சரி, ஹீமாக்குள்ள பிகினிங்ல இருந்தே குரமா இருந்துச்சான்னா கண்டிப்பா இல்லை. ஓஜி பொருட்டோ சீரீஸில் அப்படி எந்த ஒரு தடயமும் இருந்திருக்காது. ஐடா ஆம்னிபொட்டன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி தான் ஹீமாக்குள்ள குரமா இருக்கிற மாதிரி ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ரீசனை இப்போ ரீசெண்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹீமாக்குள்ள எந்த டெய்ல் பீஸ்டும் இருக்கக்கூடாது, ஆனால் அப்படி இருந்தால் இந்த ரியாலிட்டியில் பொருட்டோ இறக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நிறைய டைம்லைனில் பொருட்டோ இறந்துருப்பாரு. அது எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணது ஷீபாய் தான். ஷீபாய்க்கு பொருட்டோ டெத் ஆக கூடாது. அப்படியானா ஷீபாயால் அவரோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஐகார்ட் இன்ஸ்க்ரீனில் லிங்கை கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். சரி, டாபிக் வரேன். இப்படி ஷீபாய்க்கு பொருட்டோவோட தேவை இருக்கிறதால அவர் சாகாத மாதிரி ஒரு டைம்லைனை வச்சுருக்காரு. அப்படி அவர் ஆல்டர் பண்ண ஒரு விஷயம்தான் ஈமாவோட குராமா மட்டும் ரிட்டர்ன் ஆகாமல் இருந்தால் பொருட்டோ ஜூராவை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். அப்படி வந்தால் ஜூரா பொருட்டோவை கொண்டு இருப்பார். இதுக்காக தான் குரமா ஹீமாக்குள்ள வந்திருக்கு. இதனால தான் திடீர்னு குரமா ஹீமாக்குள்ள வந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அடுத்த வீடியோ போடலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.